ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா இன்றைக்கி தான் பேசிகிட்டு இருந்தோம் மணிகண்டன் பற்றி. ஐ ரியலி லைக் ஹிம். அண்ட் பிரசாதுடைய அந்த சீரீஸ்லேயும் நான் வந்து ஆமா மத்தகம் அதில் எங்களுக்கு காம்பினேஷன்ஸாக அவ்வளோ இல்லை. பட் அதுவும் நான் அதில் அவருடைய ஒர்க்கும் நான் ரொம்ப ரசித்தேன் ஆக்சுவலாக. ஐ திங்க் அந்த சீரீஸில் என்னுடைய லாஸ்ட் டே ஷூட்டில் அடுத்த நாள் என்னுடைய பர்த்டே. ஸோ ஒரு கேக் மாதிரி பிரசாத் ஆர்கனைஸ் பண்ணி கட் பண்ணாங்க. அப்போ மணிகண்டன் அன்றைக்கும் மீட் பண்ணேன் நான். ஹி வாஸ் ஆல்சோ தேர். ஐம் கீன்லி வாட்சிங் ஹிம் அண்ட் ஐ ரியலி வாண்ட் ஒர்க் வித் ஹிம். அது மட்டும் நான் கிளியராக நான் சொல்கிறேன். ஐ ரியலி லைக் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐ ஹோப்பிங் டு see if I can do a film with him. அது என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார். சர்டன் ஆக்டர்ஸை வந்து ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மாதிரி டைப் காஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு லுக்கில் இருக்கிற ஒரு ஆக்டர் இந்த மாதிரி ரோல் தான் பண்ண முடியும் அப்படின்னு. நான் என்றைக்குமே அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு சம்திங் really different from what he is doing right now. although அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தகமில் நான் மணிகண்டனை பார்த்தது அத்தர்வா ரோலில் நான் மணிகண்டனை பார்த்தேன். even though what Manikandan did and what Atharva did really worked for me and I like Prasad's work and all that, I would have looked at it like that. So நீங்க கேட்ட கேள்விக்கு இது இப்படி ஒரு பதிலா நான் சொல்றேன். ஓகே. completely different from how people see an actor. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. மேபி ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட் கூட பண்ணலாம் மேபி அவரை வச்சு.